தேவனை நாம் எங்க சந்திக்கலாம்னா, நாம் பிந்தி தனித்திருக்கும் போது தேவனை சந்திக்கலாம். ஹல்லேலூயா. முதலாவது ஆலயத்துல சந்திக்கணும். அது மாத்திரமல்ல, ஆகவே நான் ஆலயத்துல வெயிட் பண்ணுவேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக வெயிட் பண்ணுவேன். அன்னைக்கு தான் தேவன் என்னை சந்திப்பார். இப்போ இடைநாளில் நமக்கு ஒரு தேவை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம்னா நம்ம என்ன செய்வோம்? இங்கே யாக்கோபின் மூலம் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை காட்டி கொடுக்கிறார். ஆமென். தனித்திருந்த யாக்கோபின் தலையெழுத்தை மாற்றினார். எத்தன் என்கிற பெயரை சுமந்து கொண்டு அவன் ஏமாற்றுக்காரனாகவே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து, ஆனால் என்றைக்கு பிந்தி தனித்திருந்தானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில தலையெழுத்து மாறினது. அவன் தேவனை சந்தித்தான். தேவனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய சந்திப்பு ஏற்பட்ட உடனே அத்தனை வருடங்களா இருந்த ஒரு அவ பெயர் மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் என்கிற பெயரை பெற்றான். ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தான். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேவனோடு சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு எனக்கு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எங்கே சந்திக்கலாம்? உங்கள் வீட்டில் ஒரு இடத்தை ஒதுக்குங்கள். தானியேலுக்கு ஜெபிப்பதற்கு ஒரு இடம் இருந்தது. ஆகவே நீங்களும் பிள்ளைகளுக்காக போராட வேண்டாம். எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எந்த காலேஜில் சேர்க்கலாம், எதை படிக்க வைக்கலாம், எப்படி இவர்களை வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற்றணும் என்று சொல்லி போராடுவதை விட்டுவிட்டு தேவனோடு தனித்திருங்கள். உங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, ஆமென், உங்கள் குடும்பத்துக்காக, எல்லாவற்றுக்காகவும் செய்கிற ஊழியங்களுக்காக கர்த்தரோடு தனித்திருங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் வீட்டில் மேல இருக்கிற தலையெழுத்தை மாற்றுவார். கர்த்தர் சாபத்தை மாற்றுவார். கர்த்தர் எல்லா பில்லி சூனிய கட்டுகள் எது உங்க வீட்டில் தடையா இருக்கிறோம் எல்லாத்தையும் முறித்து போடுவார். நீங்க கர்த்தரை சந்திக்கிற நேரம் என்னன்னா, கர்த்தரோடு தனித்திருக்கிற நேரம். ஹல்லேலூயா. தனித்திருந்தால் நீங்கள் கர்த்தரை சந்திக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தரோடு தனித்திருங்க. உங்க போன் உங்களை டிஸ்டர்ப் பண்ற என்னென்ன பொருட்கள் இருக்குதோ, டிவி இருக்குதோ அந்த ரூம்ல இருக்காதீங்க. மனிதர்கள் பேச வருவாங்களா அந்த ரூம்ல இருக்காதீங்க. தனியான ஒரு இடத்துல போய் இருங்க. கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடம் தனித்திருக்கிற இடம். ஹல்லேலூயா.